அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இறைவனாலே படைக்கப்பட்ட பூமியும் அதிலே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களும் எல்லா தரப்பு மக்களுக்கும் எந்தவிதமான பாகுபாடும் இல்லாமல் அவர்களினுடைய நன்மைக்கு பயன்படுத்தக்கூடியதாய் அமையும் விதத்தில்தான் இயற்கை இதை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறது. ஆயினும் காலவசத்தாலே மனிதன் தன்னுடைய தேவைகள், தன்னுடைய குடும்பம் என்று ஒரு அமைப்பிற்குள்ளே சென்ற பிறகு அது சற்றே வளர்ந்து தன் ஊர், தன் மக்கள், தன் நாடு என்ற அளவிலே விரிந்தது. இதனால் தான் வரைபடங்களாக நாட்டினுடைய எல்லை கோடுகள் என்ற அளவிலே பகுத்து கொண்டு அந்த கோட்டிற்கு இப்புறமும் அப்புறமும் ஜாக்கிரதையாக பாதுகாவலெல்லாம் நிறுவப்பட்டு ஆண்டாண்டு காலமாக, இதிலே கணக்கே சொல்ல முடியாத அளவிற்கு பல நூற்றாண்டு காலங்களாக நம்முடைய நாடு நம்மை ஆளக்கூடியவன் என்ற எண்ணத்தோடு வாழத் தொடங்கினோம். ஒரு விதத்தில் எந்தவிதமான கட்டுப்பாடும் இல்லாமல் போய்விட்டாலும் அதனால் வரக்கூடிய துன்பங்கள் அதிகமாக இருக்கும். அதனால்தான் வரையறை செய்யப்பட்ட எல்லை கோட்டிற்குள்ளே வாழும் வழக்கத்தை அரசாங்கங்களாக, இன்னும் சொல்லப்போனால் ஒரு விதத்திலே மனித சமுதாயத்தின் பரிணாம வளர்ச்சியிலே மிக முக்கிய ஒரு அங்கமாக அரசு செய்யக்கூடிய நிலையிலே அந்த அரசனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியாக எல்லை கோடு வரையறை செய்யப்பட்டு அதன் உள்ளே இருக்கக்கூடியவர்கள் அந்த நாட்டை சேர்ந்தவர்களாக அறியப்பட்டு அவர்களுக்கான சுதந்திரங்கள், அவர்களுடைய கடமைகள் இவையெல்லாம் வரையறை செய்யப்பட்டு ஒரு அமைப்பு இங்கே பன்னெடுங்காலமாக இருந்து வருவதை பார்க்கிறோம். இந்த எல்லை கோடுகளெல்லாம் வரையப்பட்டு இராஜாங்கங்களாக இருந்த காலத்திலிருந்து தொடங்கி 20ஆம் நூற்றாண்டிலே பல்வேறு மாற்றங்களெல்லாம் ஏற்பட்டு நாடுகள், அதிலும் பெரும்பான்மை நாடுகள் மக்களாட்சிக்குட்பட்ட நாடுகளாக வளர்ந்திருக்கும் இந்த வேளையிலே மக்கள் ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு செல்வதற்கென்று இருக்கக்கூடிய விதிகளை வரையறை செய்து வைத்திருக்கிறார்கள். மனிதன் ஆரம்ப காலத்திலிருந்தே தான் பிரயாணம் செய்வதிலே ஆர்வத்தோடு இருந்திருக்கிறான். பிறந்து வளர்ந்த ஒரு இடத்திலிருந்து கண்ணுக்கெட்டிய தூரத்திலே மற்றொரு இடத்திற்கு சென்று அங்கே என்ன இருக்கிறது என்பதை பார்ப்பதிலே ஒரு ஆர்வம் இருந்திருக்க வேண்டும். புதிய மற்றும் பழைய கற்காலங்களிலே இனக்குழுக்களாக சிறிய அளவிலே அமர்ந்திருந்த காலத்தில் கூட அங்கிருந்து புறப்பட்டு மற்றொரு இனக்குழு இருக்கும் இடத்திற்கு போய் அங்கே அவர்களுடைய க்ஷேமலாபங்களை அறிந்து வருவதிலே மனிதனுக்கு எப்போதும் ஒரு ஆர்வம் இருந்து வந்திருக்கிறது. இதனால்தான் இரண்டொரு ஊர்களை நேர் செய்து அவற்றை தொடர்புபடுத்தி வைக்கும் விதமாக சாலைகள், வீதிகள் எல்லாம் அமைக்கப்பட்டன. இந்த நிலை வளர்ந்து பரிணாம வளர்ச்சியிலே அரசாங்கங்களாக ஏற்பட்ட பிறகு பல்வேறு நகரங்களை உள்ளடக்கியதாய் ஒரு அரசு தோன்றிய போது நெடுஞ்சாலைகள் ராஜபாட்டைகளாக உருவாயின. இவற்றின் மூலமாக பயணம் செய்வதென்பது எளிமையான செயலாய் மாறியது. கல்வி கற்பதற்கும் மருத்துவ தேவைகளுக்கும் சமயம் சார்ந்த ஆன்மீக வழிபாட்டு யாத்திரைகளாகவும் மனிதன் தொடக்க காலத்திலிருந்தே செல்லத் தொடங்கினான். இன்னும் சொல்லப்போனால் பொருளாதாரம் சார்ந்ததாக வர்த்தகத்தின் காரணமாக பொருட்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கவும், மூலப்பொருட்களை பெற்று வரவும் இப்படியெல்லாம் கூட யாத்திரைகள் அதிகரித்தன. இதன் மூலமாக ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு போவதும், ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு செல்வதும் எல்லாம் வரலாற்று காலத்திற்கும் முன்பே இருந்து வரக்கூடிய வழக்கங்களாக பார்க்கிறோம். தமிழ் சங்க இலக்கியங்களிலே இங்கே அந்த காலத்திலேயே, அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சீன தேசத்திலிருந்தும் கிரேக்க ரோமானிய தேசத்திலிருந்தெல்லாம் பிரதிநிதிகள் வந்து இங்கே அரசவைகளிலே முக்கிய விருந்தினர்களாக கலந்து கொண்டதையும், அங்கிருந்து வந்த பொருளாதார நிமித்தமாக வர்த்தகம் செய்வதற்காக வந்த வியாபாரிகள் இங்கே நிறைய பேர்கள் இருந்ததையும், இங்கிருந்து பல பொருட்கள் அங்கே கொண்டு செல்லப்பட்டதும், அங்கிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் இங்கு கொண்டு வந்ததையும் எல்லாம் நாம் அகழ்வாராய்ச்சியின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம். இந்த நிலைதான் உலகெங்கிலும் காலந்தோறும் இருந்து வந்திருக்கக்கூடிய நாடுகளுக்கு இடையேயான, மக்களுக்கிடையேயான உறவுமுறை. இந்த முறை வளர்ந்து கொண்டே வந்து 20ஆம் நூற்றாண்டிலே 19-20ஆம் நூற்றாண்டிலே இங்கே நாடுகளின் எல்லை கோடுகள், அவை சார்ந்த உரிமைகள், இதன் பாதுகாப்பு, இவர் குறித்து ஏற்பட்ட குழப்பங்கள், அவற்றிற்கான தீர்வுகள், இதையெல்லாம் கடந்து
இன்றைய காலகட்டத்திலே ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு வியாபார நிமித்தமாகவோ கல்வி கற்கவோ யாத்திரையாகவோ சுற்றுலாவாகவோ செல்லும் போது அதற்கான விதிகளை சரியான முறையிலே பயன்படுத்தி கொண்டு அதை ஒழுங்கான முறையிலே நாம் அனுமதிகள் பெற்றுக்கொண்டு செய்வதற்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இந்த முறை இன்னும் அதிகரித்து போய் வியாபார நிமித்தமாக, உதாரணத்திற்கு இந்தியாவிலே பிறந்து வளர்ந்து இங்கே கல்வி பயின்ற ஒருவர் இங்கிருந்து புறப்பட்டு போய் மேற்படிப்பிற்காக வேறொரு நாட்டிற்கு சென்று அங்கே மேற்படிப்பை முடித்து கொண்டு அங்கேயே வேலை கிடைக்கப் பெற்று அந்த வேலைக்காக வேண்டி அந்த ஊரிலே தங்கத் தொடங்கி அடுத்து 8-10 ஆண்டுகள் அங்கே தங்கி திருமணமெல்லாம் செய்து கொண்டு தன் குடும்பத்தோடு அங்கே வசித்து வருகிறார் என்றால் அதற்கென்றும் கூட விதிகள் வகுக்கப்பட்டு, இந்தியாவில் பிறந்து இந்தியாவிலேயே வளர்ந்தவராயினும் வேறொரு நாட்டிலே தற்காலிகமாக வசித்து வரக்கூடிய அவரை நான் ரெசிடென்ஷியல் இண்டியன்ஸ், NRI, அதாவது இந்தியாவிலே வாழாது தற்காலிகமாக வாழாது வேறு நாட்டிலே வாழக்கூடிய இந்தியர்கள் என்ற அளவிலே அடையாளப்படுத்துகிறோம். இதுபோலே பல்வேறு நாடுகளுக்கு இடையேயும் வேறொரு நாட்டிற்கு சென்று அங்கே பணி நிமித்தமாகவோ கல்வி பயில்வதற்கோ சென்று அங்கேயே சில காலம், குறிப்பிட்ட காலம் வரையில் வசிப்பவர்களுக்கு என்று விதிகள் வரையறை செய்யப்படுகின்றன. இப்படி இந்தியாவிலே பிறந்து இந்திய பின்புலத்தோடு வளர்ந்தவர்கள் பல்வேறு காரணங்களுக்காக வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே வங்கிகள், கல்விச்சாலைகள், மருத்துவமனைகள், தொழிற்கூடங்கள், தொழில்நுட்ப வளர்ச்சிக்கான இடங்கள், இங்கேயெல்லாம் சிறுக சிறுக பதவிகளிலே உயர்ந்து மிக முக்கிய பொறுப்பிற்கெல்லாம் உயரக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். இவர்களுக்கென்றும் சில விதிகளெல்லாம் வரையறை செய்யப்பட்டு NRIகள், அதாவது நான் ரெசிடென்ஷியல் இண்டியன்ஸ் என்று இவர்களை அடையாளப்படுத்தி இந்தியாவின் பெருமையை வெளியுலகிற்கு உணர்த்துவதற்கு இவர்களுடைய பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக இவர்கள் இந்தியாவிற்கு பெற்றுத்தரக்கூடிய நல்ல பெயர், இதன் மூலமாக வரக்கூடிய வருமான மாற்று, இவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டு இவர்களை நினைவுகூரும் விதமாக 2003ஆம் ஆண்டு தொடங்கி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 9ஆம் நாள் வெளிநாடுகளிலே வாழக்கூடிய இந்தியர்களுக்கான தினமாக நான் ரெசிடென்ஷியல் இண்டியன்ஸ் டே என்று அவர்களுடைய நினைவை போற்றும் விதத்திலே ஒரு நாளை அறிவித்து அதை கொண்டாடியும் வருகிறோம். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இந்தியர்கள் இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்து சென்றாலும் அவர்கள் தம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள், பண்டிகைகள் ஆகியவற்றை இருக்கும் நாடுகளிலேயே கொண்டாடி அந்த அரசுகளோடு சுமூகமான உறவை நிலைநாட்டி இதன் மூலம் மிகச்சீரியதான கலாச்சார பண்பாட்டு மாற்றங்கள் ஏற்படக்கூடியதை, ஒருவரோடொருவர் அதனுடைய நன்மைகளை பகிர்ந்து கொள்வதை பார்க்கிறோம். இந்த மாற்றத்தை உலகத் தலைவர்களெல்லாம் அங்கீகரித்து கொண்டாடி வரக்கூடிய வேளையிலே அதற்கான ஒரு தினமாக ஜனவரி மாதம் 9ஆம் தேதி அறிவிக்கப்பட்டு அதுவும் சற்றேறக்குறைய 20 ஆண்டுகளாக வழக்கிலே இருந்து வருவதை பார்க்கிறோம். இவர்களுக்கென்று ஒரு நாளை அறிவிப்பது நல்ல முயற்சிதான். ஆனால் அதற்கு ஜனவரி மாதம் 9ஆம் தேதியை எதனாலே தேர்ந்தெடுத்தார்கள்? இந்த நாளில்தான் உலகையே திரும்பி பார்க்க வைத்த இந்தியாவின் தனிப்பெரும் தலைவராக, எளிமையின் தோற்றமாக, அமைதியை ஆயுதமாக கொண்டு உலக நாடுகளுக்கெல்லாம் அறவழியிலே, அமைதி வழியிலே போய்கூட பெரிய ஒரு யுத்தத்தை நடத்தலாம், கத்தியும் இரத்தமும் இன்றி ஒரு பெரும் யுத்தத்தை செய்து அதில் வெற்றியும் காணலாம் என்பதை காட்டிக் கொடுத்த அண்ணல் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வந்து சேர்ந்த நாள். காந்தியடிகள் குஜராத் மாநிலத்திலே பிறந்து இங்கே கல்வி பயின்ற பிறகு தான் வழக்கறிஞராக பணியாற்றியது தென்னாப்பிரிக்காவிலே. தென்னாப்பிரிக்க துணைக்கண்டத்திலே அவர் வசித்து வந்தபோதுதான் அங்கே இந்தியர்களுக்கும் ஏனைய நாட்டு மக்களுக்கும் ஆங்கிலேயர்களாலே இழைக்கப்பட்டு வந்த கொடுமைகளை, வன்கொடுமைகளை பார்த்து அதனால் மக்கள் அடைந்த துயர நிலையை கண்டு பொறாது அவர்களுக்காக வழக்காடத் தொடங்கிய காலம். தன்னுடைய வழக்கறிஞர் பணியை முழுவதுமாக இப்படி ஆங்கிலேயர்களாலே பொருளாதார ரீதியாகவும் சமுதாய ரீதியாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கென்றே தான் பயன்படுத்துவது என்று கணக்கில் கொண்டார். தான் வீட்டில் வாசலிலே பகல் இரவென்று பாராது தன்னுடைய உதவி நாடி, சட்ட உதவி நாடி வந்தவர்கள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு உயர்ந்தார். இதனால் அங்கே பலமுறை இவர் சிறை தண்டனைக்கு கூட ஆளானார். அப்படி சிறைவாசமெல்லாம் கூட இவர் மனதிலே கொண்டிருந்த திடத்தன்மையை குறைக்க முடியவில்லை.
கொடூரமான முறையிலே அங்கே ஏனைய மக்கள், அதிலும் குறிப்பாக தொழிலாளிகள், பெண்கள் நடத்தப்பட்டு வந்ததை எதிர்த்து போராடிய காந்தியடிகள் இதே நிலைத்தான் என் தாய்நாடான இந்திய திருநாட்டிலும் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு ஏதோ ஒரு காலகட்டத்திலே இந்திய தாய்நாட்டினுடைய சுதந்திரத்தை நாம் அறிவித்து அதை பெறவும் வேண்டும் என்று தன்னையே தான் அதிலே ஈடுபடுத்திக் கொள்வதற்கான ஒரு காலமாய் 1920களிலே நிறைவாக தென்னாப்பிரிக்காவிலிருந்து புறப்பட்டு இதோடு இனி இந்தியாவில் தான் நம் வாழ்க்கை என்று சங்கல்பித்து கொண்டு இந்தியாவிற்கு வந்து சேர்ந்த நாள். மும்பை துறைமுகத்திலே காந்தியடிகள் வந்து சேர்ந்த நாள் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி. அதை அறிவித்துத்தான் அன்றைய தினத்திலே வெளிநாடு வாழ் இந்தியர்களினுடைய தினமாக கூறி, ஏனென்றால் உலக அளவிலே சீன தேசத்திற்கு அடுத்து வெளிநாடுகளுக்கு தங்கள் ஊர் மக்கள் சென்று அதிகப்படியாக அங்கே அவர்கள் தங்கி நாட்டினுடைய சட்டதிட்டங்களுக்குட்பட்டு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பில் உலக கணக்கீட்டின்படி 2வது அளவிலே வைத்து பார்க்கப்படுபவர்கள் இந்தியர்கள். சற்றேறக்குறைய 30 மில்லியன் இந்தியர்கள் இதுபோலே வெளிநாடுகளில் உலகின் பல்வேறு நாடுகளிலும் தங்கி கல்வி பயில்வதும் பணி செய்து வருவதும் வழக்கமாயிருப்பதை பார்க்க முடிகிறது. இத்தனை தூரத்திற்கு உலக அரங்கிலே இந்தியாவினுடைய சிறப்பை வெளிப்படுத்துபவர்களான இவர்களினுடைய நினைவை போற்றும் விதமாக காந்தியடிகள் இந்திய நாட்டிலே பிறந்து உலகத் தலைவர்களுக்குள்ளே ஒருவராக யுகபுருஷராக கருதும்படியான குணநலன்களோடு கூடிய அவர் இந்தியாவிலிருந்து உலகிற்கு வழங்கப்பட்ட பெருங்கொடை அவர் இந்திய நாட்டிற்கு வந்து சேர்ந்ததாக, மீண்டும் வந்ததாக அறியப்படும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதியை இதற்கென்று அறிவித்து வெளியுறவுத்துறை அமைச்சர், மற்றைய தேசத்தினுடைய பிரதிநிதிகள் இவர்களையெல்லாம் கூட்டி அன்றைய தினம் இந்தியாவின் பல்வேறு நகரங்களிலும் இது குறித்து விழிப்புணர்ச்சி விழாக்கள் எடுக்கப்படுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். புதுடெல்லி, மும்பை, ஹைதராபாத், சென்னை என்று பல நகரங்களிலும் இந்த விழா மிகச்சிறப்பான முறையிலே நடைபெற்று அதன் மூலம் மக்களிடையே வெளிநாடு வாழ் இந்தியர்கள் குறித்து ஒரு விழிப்புணர்ச்சியும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பல்வேறு கல்லூரி பல்கலைக்கழகங்களிலே பயின்று வரக்கூடிய இந்தியர்கள், இந்திய மாணவர்களை சிறப்பு செய்யும் விதமாகவும் இந்த நாளில் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய வெளிநாடு வாழ் இந்தியர்களுடைய நினைவை கொண்டாடும் விதமாகவும் அமைந்திருப்பது சால பொருத்தம்தான். காந்தியடிகளைப் போலே சிறியதும் பெரியதுமாய் ஒவ்வொரு இந்தியரினுடைய பங்களிப்பும் ஏதோ ஒரு விதத்திலே உலக நாடுகளுக்கிடையே இந்தியாவின் பெருமையை நிலைபெறச் செய்வதாய் அமைந்திருக்கக்கூடிய இந்த தினத்தை வருடந்தோறும் கொண்டாடி வரக்கூடிய ஒரு அமைப்பும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அவர்களுடைய பங்களிப்பாக இந்திய நாட்டிற்கு செய்யும் சிறப்பையும் நினைவு கூர்ந்து பாராட்டுவோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.